பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் நாம் இந்த மாதம் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. முதல்ல கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் செவ்வாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சூரியன் கடக வீட்டுக்கு வந்தால் ஆடி மாதம்னு சொல்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா குரு ஏற்கனவே உச்சமாகி அங்கே இருக்கிறாரு. குருவோடு இணைஞ்சு சூரியன் அங்கே வர்றார். இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது. அது நான் எந்த ராசிக்கு என்னங்கிறத வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். நவம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடுத்து சுக்கிர பகவான் 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். 6ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நவம்பர் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பார். டிசம்பர் மாதம் தான் மாறி மகரத்துக்கு வருவார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாத பலன்கள்லையோ இல்லை ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அல்லது ஃபோன் பண்ணுங்கள், நான் என்னுடைய விளக்கத்தை தர்றேன். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஜாதகம் பார்க்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் எல்லாரையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நல்லதே நடக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம். விருச்சக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சூப்பர். குரு பேச்சு ஆனதுலேருந்தே விருச்சக ராசியை கையிலே பிடிக்க முடியல. நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த மாற்றமும் நடக்குது, எதிர்பார்க்காத மாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த குரு ஒரு வருஷத்துக்கு அங்கே இருப்பார். இப்போ தீபாவளி வரைக்கும் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார். ஆக தீபாவளிக்குள்ள நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், ஒரு உயர்வான நிலைக்கு வருவீங்க அல்லது வந்திருப்பீங்க. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. எது அதை விட சிறப்பு, செவ்வாய் ராசியை பார்க்குது. செவ்வாய் யார் உங்களுக்கு? ராசிநாதன். விருச்சகத்துக்கு ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அவரே ராசியை பார்க்குறாரு. எப்போவுமே லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ ராசிநாதன் ராசியை பார்த்தாலோ யோகமே, அதிர்ஷ்டமே. அப்போ என்ன சார் கிடைக்கும்? அழகாக இருக்கீங்க, தேஜஸாக இருக்கீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, விவேகமாக இருப்பீங்க. ஏன்னா செவ்வாயில் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க, நல்லா பிரெயின் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருப்பீங்க, ஆழமாக யோசனை பண்ணுவீங்க. அப்போ செவ்வாய் ராசிநாதன் ராசியை பார்க்கறது நல்லது. இல்லை பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? குருவும் பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதனும் உங்களை பார்த்து, குருவும் உங்களை பார்க்குறாரு. இதுக்கு பேர் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து இருக்குன்னு அர்த்தம். குரு யார் உங்களுக்கு? 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. 2ன்னா பணம், குடும்பம், புது வரவு, அது குரு. அப்போ திருமணமாகும், கல்யாணமாகும், குழந்தையும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி குருவே ராசியை பார்த்தா குழந்தை கிடைக்கும். செவ்வாயும் பார்க்குது, திருமணமாகும். 7ல் செவ்வாய், 6க்குடையவன் 7ல். அப்போ நல்ல சர்வீஸ் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் உண்டு. பேசுகிற இடத்த செவ்வாய் பார்க்குது, பேசுகிற இடத்த. அப்போ செவ்வாய் பேசுகிற இடத்த பார்த்தா ஜோசியர், லாயரு, அர்ச்சகர், டீச்சர், பேராசிரியர், இது மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபமே. சார் 4ஆம் வீட்டு கிரகம் 5ல், 4ஆம் வீட்டு கிரகம் 5ல். 4ன்னா உங்கள் மனசு, 5ன்னா ஆள் மனசு. அதை யார் பார்க்குறா? குரு பார்க்குது. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஆச்சாரமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். சார் 3ஆம் இடத்தை சூரியன் பார்க்குது. சூரியன் உங்களுக்கு யார்? 10க்குடையவர், தொழில் ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி.
10 குடையவர் 9ல் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய தொடர்புகள், கம்யூனிகேஷன், ஆசைகள், விருப்பங்கள், தொடர்புகள், புரோக்கிங் தொழில், பத்திரிகை தொழில், ஃபோனு, இ சேவை மையம், இது எல்லாத்துலேயும் வெற்றி. 9ஆம் இடம் என்பது பாக்கியம், 9ஆம் இடம் என்பது தூரதேசம், 9ஆம் இடம் என்பது நல்ல நேரம். அதில் குரு இருக்குது, ஆச்சார கிரகம் இருக்குது, அப்பானால ஆதரவு உண்டு, அரசாங்கத்தினால ஆதரவு உண்டு, அரசியல்னால லாபம் உண்டு, எவ்வளவோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். செவ்வாய் பார்க்குறதே போதும். செவ்வாயும் பார்த்து, குருவும் பார்த்து, சூரியன் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 7ஆம் வீட்டு கிரகம் 10ல் சுக்கிரன் இருக்கலாம் கேதுவோட சேர்ந்து. தொழில்துறை, நீங்கள் செய்கிற வேலையில், தொழிலில் நல்லா இருக்கும். 8ல் புதன் இருக்கே சார், இருக்கக்கூடாது, மைனஸ் தான். 8ல் புதன் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? மர்மஸ்தானம், மறைவு ஸ்தானத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். 8 ஆனால் ஆயுள் பலம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, பினாமி சொத்து உண்டு, புதையல் உண்டு, ஷேர் மார்க்கெட் உண்டு, இதிலெல்லாம் லாபம் இருக்கும். 4ல் ராகு இருக்கே சார், பயப்பட வேண்டாம். இந்த 4க்கு வீடு கொடுத்த சனியை குரு பார்த்துட்டு இருக்காரு, அதனால பயம் இல்லை. 4ல் ராகு இருந்தால் அம்மா உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4ல் ராகு இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். ராகுன்னா என்னங்க, கட்டி கொப்பளம் அரிப்பு இது வராமல் பார்த்துக்கணும். செவ்வாய் பார்க்கறது தான் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. செவ்வாய் ஒரு கிரகம் பார்த்தாலே உங்களை உயர்வுக்கு தடையே இல்லை. குருவும் பார்க்குது. ஆக திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல ஜாப் கிடைக்கும், அரசியலில் பதவி உண்டு, ஆன்மீகத்தில் பதவி உண்டு, பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம். புதனும் வாக்குஸ்தானத்தை பார்க்குது. புதன் 8ல் இருந்து பார்க்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று காத்து இருக்கு இந்த மாதம். ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றியே, பயப்பட வேண்டாம், குறை ஒன்றும் இல்லை. அந்த முருகன் அருள், தட்சிணாமூர்த்தி அருள், சிவபெருமான் அருள், மகாலட்சுமி அருள் இவ்வளவும் கிடைக்குது. புது வேலையை பார்க்க போகிறீங்க, புது குடும்பத்தை அமைச்சிக்க போகிறீங்க, புது வாகனம் வாங்கியிருப்பீங்க அல்லது வாங்குவீங்க. வழிபாடு பண்ணுங்க அந்த முருகனை, அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவன் அருளும் முருகன் அருளும் கிடைக்கும். இந்த மாதம் வெற்றியை கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஓம் நம சிவாய.